தீய சக்திகளை விரட்டி அடிச்சு வெற்றியை தரக்கூடிய வெள்ளை எருக்கன் வழிபாடு பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். பல இடங்கள்ல இந்த எருக்கன் செடி நீங்க பார்த்துருப்பீங்க வளர்றத. ஓகேங்களா? அதுல நீல கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல பூ பார்த்துருப்பீங்க, நீளமும் வெள்ளையும் கலந்தல மாதிரி பூவை பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க. இதுல நீல எருக்கம் பூ, இத ராமர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எருக்கம் பூ இல்லாத விநாயகர் சதுர்த்தியே கிடையாது. ஏன்னா விநாயகருக்கு உகந்த பூ இது ஒண்ணு, சிவபெருமானுக்கும் உகந்த பூ எருக்கன் பூ. ஓகேங்களா? எருக்கம் பூ வச்சு சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் பல நன்மை நடக்கிறது தாந்திரிகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழி இன்னொரு வீடியோல சொல்றேன். ஓகேங்களா? இந்த வெள்ளை எருக்க விநாயகரை வீட்டுல வச்சு வழிபட சில வழிமுறைகள் இருக்கு. பேசிக் விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்துல, அதாவது புதுசா வாங்கியிருந்தாலும் சரி, பழசு நீங்க வச்சிருந்தாலும் அதை எடுத்து கழுவிடுங்க. கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா நான் சொல்றது செய்யுங்க. கொஞ்சம் அந்த ராகு கால நேரத்துல சந்தனம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் எடுத்துங்க, ரெண்டையும் தண்ணி நல்லா குழைச்சிருங்க. இது அப்படியே அந்த விநாயகர் ஃபுல்லா தடவிட்டு நல்ல நிழல்ல காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அப்படியே எடுத்து தட்டுங்க. தட்டினா அந்த உதிரியா போயிடும். போனதுக்கு அப்புறம் இந்த விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைங்க. சந்தனம் பொட்டு வச்சு அதை அழகா அந்த பூஜை ரூம்ல வச்சு நல்ல வாசனையான பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்க. அலங்காரம் பண்ணிட்டு பூ, பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு ஒரு சின்ன வெள்ளத்துண்டு வைங்க. வச்சுட்டு ஒரு மண் அகல் விளக்குல, ஓகேங்களா, சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு, அப்படி இல்லைன்னா சுத்தமான பசு நெய்யை விட்டு விளக்கேற்றுங்க. ஏற்றிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித ஹஸ்தி முகாய மம ஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். சொல்லிட்டு கடைசியில தூப தீபம் காட்டுங்க, ஒரு ஊதுவத்தி கற்பூரம் காட்டுங்க. காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கும்பிட்டு, எப்பா நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் டெய்லி அவங்க கும்பிட ஆரம்பிச்சிருங்க. பல முயற்சிகள் செஞ்சோம், உங்களுக்கு தடையா இருந்த காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்க? வீட்டு வாசல்ல இந்த வெள்ளையர்கன் வேற கட்டி வச்சால் எவ்வளவு பெரிய கெடுதல்கள் வந்தாலும் வேலைக்கு ஓடிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. வீட்டுல வச்சு நான் சொன்ன போய் கும்பிடுங்க, கண்டிப்பா மிகப்பெரிய பலன் உங்களுக்கு வந்து சேரும். சாய்ராம்.